ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து தற்போது என்ன செய்தி பார்க்கணும் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தற்போது பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பெயரில் வந்து ஒவ்வொரு மகளிருக்கும் வந்து 1000 ரூபா வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து தற்போது வந்து 1,15,00,000 பெண்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற்று வராங்க. தற்போது இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கும் வகையில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து சேர விருப்பம் உள்ளவங்க வந்து புதுசாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் புதுசாக வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதுக்கான தகுதிகள்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை வந்து இந்த அரசு வந்து தேர்தலுக்கு முன்பாக வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் பல்வேறு மகளிருக்கும் வந்து 1,15,00,000 மகளிருக்கு வந்து மாதம் 1000 ரூபா என்ற அடிப்படையில் வந்து கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டத்தை வந்து இந்த அரசு வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. தற்போது கூடுதலாக பயனாளிகளை வந்து சேர்க்கும் முகமாக புதிதாக யார் இருந்தாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்தது அப்படின்னா, 2 முறை வந்து இதற்காக வந்து முகாம் வைத்து பொதுமக்களிடையே விண்ணப்பங்கள் வந்து பெற்று அதன் அடிப்படையில் அந்த விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனை செய்யப்பட்டு 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து மாதம் 1000 ரூபா வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் புதுசாக வந்து நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்திருக்கீங்க, ஏற்கனவே வந்து அப்போது வந்து நான் வந்து விண்ணப்பிக்கலை, இப்போ தான் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு எடுத்திருக்கேன், இப்போ தான் திருமணம் ஆச்சு அப்படிங்கிறவங்க இந்த அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே போல் ஏற்கனவே வந்து நான் ஒரு முறைக்கு 2 முறை வந்து நான் வந்து விண்ணப்பம் செஞ்சேன், ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த திட்டத்தில் வந்து தற்போது வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சரி, எதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சேவை மையங்கள் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 2 முகாம் வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரசாங்கமே வந்து ஒரு முகாம் வந்து நடத்துச்சு. அதில் வராதவங்களுக்கு வந்து நீங்கள் சேவை மையம் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வராதவர்கள் மேல்முறையீடு செஞ்சதின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு வந்து கூடுதலாக வந்து சில லட்சம் பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து இந்த அரசு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. தற்போது வந்து பொதுமக்கள் அதிக அளவில் வந்து நாங்கள் வந்து அதுக்கு தகுதியான நபர்கள், ஆனால் எங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து அந்த உரிமை தொகை திட்டத்தில் எங்களை சேர்க்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோரிக்கையை வைத்ததின் அடிப்படையில் வந்து தற்போது இந்த திட்டத்தில் தகுதியான மகளிரை வந்து சேர்க்கும் வகையில் வந்து புதிய அறிவிப்பை வந்து அரசாங்கம் வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக ரேஷன் கார்டு எடுத்தவங்க, தனி குடும்பமாக வந்து வசிக்கிறவங்க, அதாவது ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க, நியாயமான காரணங்கள் இருந்தும் வந்து அதை வந்து பரிசீலிக்காமல் அதை வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்க, அவங்களாம் வந்து புதிதாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். எதில் விண்ணப்பிக்கணும்னா, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சேவை மையம் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் வந்து கூடுதலாக வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதற்கான ஒரு சில தகுதிகள் வரன்முறையில் வந்து அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருடத்திற்கு 2,00,000 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அதை மீறியும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வருஷத்துக்கு 2,00,000 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ளவங்க வந்து இந்த திட்டத்தில் வந்து அப்ளை செய்ய முடியாது. அதே போல் உங்கள் வீட்டில் யாராவது வந்து அரசு ஊழியராக இருந்தால் அதே போல் மக்கள் பிரதிநிதியாக ஒரு பஞ்சாயத்து தலைவர் இல்லைன்னா ஒரு நகராட்சியில் மாநகராட்சியில் ஒரு மெம்பர் பதவியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த திட்டத்தில் அந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அரசு ஊழியர்கள் யாராவது அந்த உங்கள் குடும்பத்தில் வேலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே போல் உங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக 4 சக்கர வாகனங்கள், காராக இருந்தாலும் டிராக்டராக இருந்தாலும் வேனாக இருந்தாலும் லாரியாக இருந்தாலும் இந்த போல் சொந்த பயன்பாட்டுக்காக நீங்கள் வந்து இது வச்சு வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் நீங்கள் வச்சுருந்தா இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெற முடியாது. அதே போல் 5 ஏக்கருக்கு மேலே வந்து நீங்கள் உங்களுக்கு நிலம் இருக்குது, உங்களுக்கு 5 ஏக்கருக்கு மேலே உங்களுக்கு நிலம் இருக்குது அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்க முடியாது. இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து தகுதியாக வச்சுருக்காங்க. அதே போல் நீங்கள் வருமான வரி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால், உங்கள் குடும்பத்தில் அதே போல் யாராவது இருந்தால் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. அதே போல் வருடத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே தொழில் செய்து வருமானம் ஈட்டக்கூடியவர்கள், ஜிஎஸ்டியில் வந்து பதிவு செஞ்சு வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தகுதிகள் வந்து வரையறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த தகுதியெலாம் வந்து எனக்கு இல்லை, நான் வந்து ஏழை தான், வாடகை வீட்டில் தான் இருக்கேன், இந்த மாதிரி அதிகமாக பொருளாதாரத்தில் வந்து எனக்கு இல்லை, எனக்கு 5 ஏக்கர் நிலம்லாம் இல்லை, எனக்கு வருஷத்துக்கு 72,000 ரூபா 1 லட்ச ரூபா தான் ஆண்டு வருமானமே எனக்கு இருக்குது, 5 ஏக்கர் நிலம்லாம் சொந்தமாக வந்து வாகனமும் இல்லை
அப்படிங்கிறவங்க நியாயமான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் வழங்கும். இந்த தகுதிகள் என்னங்கிறத நம்ம விரிவாக வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இது வந்து நிறைய நபர்கள் வந்து ரொம்ப காலமாக ரொம்ப மாதமாகவே கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ விண்ணப்பிக்கணும். தற்போது வந்து தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்டில் வந்து நிதியமைச்சர் மூலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. புதிய ரேஷன் கார்டுதாரர்கள் இல்லைனா ஏற்கனவே வந்து ரிஜெக்ட் செஞ்சவங்க புதிதாக வந்து நீங்கள் இ-சேவை மையம் மூலமாக வந்து நீங்கள் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கிங்க. விண்ணப்பிக்க போகும்போது இ-சேவை மையத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய வங்கி புத்தகம், அதே போல் உங்கள் வீட்டினுடைய அந்த மின் கட்டண ரசீது, அது மட்டும் தான் கேட்பாங்க. அதே போல் உங்கள் ஆதாரில் இணைச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இ-சேவை மையத்தில் நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிச்சுக்கிங்க. நன்றி.